ராசி. இது ஒரு திகில் கதை. இரவு மணி 2. நிலவு சோபையாக வானத்தில் வலம் வந்து கொண்டிருந்தது. நட்சத்திரங்கள் அற்ற நிர்வாணமான வானம். அந்த புறநகர் குடியிருப்பின் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள். நகருக்குள் இட நெருக்கடி காரணமாக புதிதாக முளைத்திருக்கும் ஏரியா. பார்ப்பதற்கு பணக்காரத்தனமாக தெரிந்த அந்த வீட்டின் பக்கத்தில் இருந்த கேரேஜில் இருந்து வெளியே வந்தான் லோகேஷ். அவன் உதட்டில் உற்சாக விசில் சத்தம். சட்டையில் பட்டிருந்த ஒரு சில இரத்தக் கரைகள் மகிழ்ச்சியின் சதாவிதத்தை குறைத்தன. ராசியான சட்டை, இதை போட்டுக்கிட்டு தான் 4 பெண்களை தூக்கியிருக்கிறான். நன்றாக துவைத்து போட வேண்டும் என நினைத்து கொண்டான். எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பெண்ணின் உடலை கல்லை கட்டி கிணற்றில் போட்டுவிட்டு அப்படியே காரில் ஜாலியாக நைட் ரவுண்ட் அடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான். போன வாரம் அந்த பெண் அவளுடைய வளர்ப்பு நாயை கூட்டிக் கொண்டு ரோட்டில் செல்லும்போதே பார்த்ததுமே அவனுக்கு ஒரு பரவசம். காற்றில் அசைந்தாடும் கேசம், அதில் ஒரு ஒற்றை மல்லிகை சரம், அளவெடுத்து செய்தது போல் வலிப்பான தேகம். எப்படியாவது இவளை தூக்க வேண்டும் என நினைத்தான். நினைத்தபடி எல்லாவற்றையும் முடித்த திருப்தி அவனுக்கு இருந்தது. லோகேஷ் பிறந்த தேதியை அவனிடம் கேளுங்கள். அவனுக்கு தெரியாது. அப்பா தெரியாது. அம்மா முகம் ஞாபகமில்லை. அவளுக்கு வாயில் நுழையாத பெயரில் ஏதோ ஒரு கேன்சர். நினைவில் தெரிவதற்கு முன்னமே ஒரு அனாதை இல்லத்தில் அங்கமானாள். காலங்கள் உருண்டது, தவழ்ந்தது, நடந்தது, நிமிர்ந்தது. அனாதை இல்லத்தை நடத்தி கொண்டிருந்த தர்மராஜின் 2வது மனைவி அவளது ஆசையை தீர்த்து கொள்ள இல்லத்தில் அழகாக இருந்த பசங்களை பயன்படுத்தி கொள்வாள். லோகேஷின் அணுகுமுறை பிடித்துவிட அவனை பெர்மனண்ட் ஆக்கினாள். வெளியூர் சென்ற பெரியவர் தர்மராஜ் ஒரு நாள் இரவு நேரத்தில் திடீரென்று வந்துவிட மாட்டிக்கொண்டதும் பழி லோகேஷ் மேல் விழுந்தது. அவனுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த மிருகம் அன்றுதான் விழித்து கொண்டது. அடித்து விரட்டப்பட்டான். மறுபடியும் இன்னொரு அனாதை இல்லத்தில் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு லோகேஷுக்கு விருப்பமில்லை. சென்னைக்கு ஓடினான். சுதந்திர காற்றை சுவாசித்தான். பிளாட்பாரத்தில் படுத்தான். பொய் சொன்னான், திருடினான். மெட்ராஸின் அட்டுழிய அவலங்களை அவனை அதிபுத்திசாலியாக்கியது. வேலை கிடைத்தது. பேங்க் பேலன்ஸ் ஏறியது. பெரியவரின் மனைவி செய்த காரியத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சி காரணமாக செக்ஸில் அவனால் செயல்பட முடியவில்லை. பாலியல் தொழிலாளிகளின் கேலிக்கு ஆளானான். அதனால் விவரம் தெரியாத சிறு பெண்களை தேடி அலைந்தான். அவர்களிடமும் செயல்பட முடியவில்லை. அது எப்படி சரி செய்வது என்று அவனாகவே ஒரு முடிவெடுத்தான். அவனின் பழிவாங்கும் படலம் ஆரம்பித்தது. பெரியவரின் மனைவியை தேடி மறுபடியும் அவனுடைய சொந்த ஊருக்கு வந்தான். பெரியவரின் மனைவியை தூக்கி கொண்டு வந்து அவன் ரூமில் கட்டி போட்டான். கத்தியால் குறுக்கும் நெடுக்குமாக கோடுகள் போட்டபோது அலறினாள். லோகேஷுக்கு புல்லரித்தது. அவள் உடம்பில் ரத்தம் கொப்பளிப்பதை பார்க்கும்போது அவனுக்கு சிலிர்த்தது. அவள் உயிரோடு இருக்கும்போதே உடல் பகுதிகளை ஒவ்வொன்றாக வெட்டிய போது என்னை விட்டுடு, என்னை விட்டுடு என்று கெஞ்சிய அவள் கண்கள் உடலுறவை விட அதிக கிளர்ச்சியை தந்தது. அதன் பிறகு பல கொலைகளை வெற்றிகரமாக நிறைவேறின. ஒரு ஏரியாவில் ரொம்ப நாட்களுக்கு மேல் அவன் இருப்பதில்லை. கச்சிதமாக திட்டம் தீட்டி அவன் கொலைகளை முடித்து சலிப்படைந்தவுடன் அடுத்த ஏரியாவுக்கு சென்று விடுவான். இந்த புறநகர் ஏரியாதான் அவன் கடைசியாக வந்திருக்கும் இடம். 2 நாட்கள் அமைதியாக சென்றது. எதிர்பாராமல் அவன் கல்லை கட்டி கிணற்றில் போட்ட பிணம் மிதக்க ஆரம்பிக்க பெண் யாரென்று கண்டுபிடித்த போலீசார் கொலையாளியை கண்டுபிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையை நடத்துவதாக பேப்பரில் படித்தான். லோகேஷுக்கு சிரிப்பு வந்தது. ஒரு தடயம் கூட விட்டு வைக்கவில்லை. அவனுடைய பிளானிங் மேல் அசாத்திய நம்பிக்கை. அதே ஏரியாவில் தான் நான் தான் இருக்கேன். முடிஞ்சால் கண்டுபிடிங்கடா பார்ப்போம். பேப்பரை கீழே வைத்தான். ஏதோ ஞாபகம் வந்தவனாய் மறுபடியும் பேப்பரை எடுத்து பார்த்தான். ஆமாம், அவள் பெயர் என்ன? ஓ, ரேகாவா? இப்போது பேர் தெரிந்ததே. மறுநாள் அந்த பெண்ணின் கடைசி காரியம் நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தில் ஒருவனாக நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் தீர்ப்பு எழுதிய விக்டிம் இறுதி சடங்கில் கலந்து கொள்வது அவனுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். பின்னர் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போதுதான் அவனுக்கு அது தோன்றியது. யாரோ தன்னை பார்த்து கொண்டிருப்பது போல், பின்தொடர்வது போல் தோன்றுகிறது. யார் அது? சுற்றிலும் பார்த்தான். யாராவது தன்னை பின்தொடர்கிறார்களா என்று பார்த்தான். சுற்றிலும் தேடி பார்த்தான். யாருமே இல்லை. வீட்டிற்குள் நுழைந்ததும் முகம் கழுவி டீ குடித்துவிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். யாராவது வேவு பார்க்கிறார்களா என்று ஒரு சிறு சந்தேகம். தெருவில் யாருமே இல்லை. அனாதையாக நின்ற தெருவிளக்குகளும் 1-2 நாய்களும் யாரோ ஒரு பிச்சைக்காரனும் தான் ரோட்டில் தெரிந்தார்கள். சிரித்து கொண்டே ஜன்னலை மூடிவிட்டு படுத்தான். மறுநாள் மார்க்கெட்டில் காய்கறி கடையில் பேரம் பேசி கொண்டிருந்த ஒரு பெண் அவன் கண்ணில் பட்டாள்.
அவள் வளைவுகள் அவனை கிளர்ச்சி அடைய வைத்தது. கண்களால் சாப்பிட்டான். ஒரு நாள் பூரா அவள் பின்னால் சுற்றி அவளை பற்றின தகவல்களை சேகரித்தான். எங்கு வைத்து அவளை தூக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது மறுபடியும் அதே நினைப்பு. யாரோ அவனை பின்தொடர்வது போல் தோன்றியது. திரும்பி பார்த்தான். தெருவே வெறிச்சோடி இருந்தது. தெருநாய்களைத் தவிர வேறு ஒரு ஆள் நடமாட்டமே இல்லை. என்னடா அது? எனக்குத்தான் புத்தி பேதலிச்சிருச்சா? ஏன் இப்படி அடிக்கடி இப்படி தோணுது? மறுநாள் அவனுடைய ராசியான சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு வேலைக்கு போய்விட்டு அவள் வரும் வழியில் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இரவு 9 மணிக்கு காத்து கொண்டிருந்தான். மறுபடியும் யாரோ தன்னை பார்ப்பது போல் ஒரு எண்ணம் தோன்றியது. என்னடா இது என்று எரிச்சலுடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். திடீரென பின்னால் இருந்து ஒரு உருமல் சத்தம் கேட்டது. சாதாரண ஒரு உருமல் அல்ல அது. வெஞ்சினம் நிறைந்த மூர்க்கத்தனமான உருமல். பயந்து போய் திரும்பி பார்த்தவன் குப்பை தொட்டிக்கு பின்னால் உருமியபடி ஒரு நாய் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். வழக்கமாக அவன் நாய்களை கண்டுகொள்வதில்லை. ஆனால் அது பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. ஓடத் தயாரான லோகேஷை நோக்கி பாய்ந்தது. அவன் சட்டையை கவ்வியது. கீழே விழுந்தவனுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. முதல் நாள் ரேகாவுடன் பார்த்த அதே நாய் ரேகாவின் கடைசி காரியத்திற்காக சென்றிருந்த போது சட்டையை மோப்பம் பிடித்து பின்னால் வந்திருக்க வேண்டும். அவனுடைய ராசியான சட்டை. அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே நாயின் கூரிய நகங்கள் அவன் முகத்தில் விளையாடி கொண்டிருந்தன. ஓ, இந்த நாய் தான் இவ்வளவு நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணியதா? நாயை உதறி தள்ளிவிட்டு எழும்பி ஓட ஆரம்பித்தான். கோரை பற்களை காட்டி உரிமையபடி ஆக்ரோஷமாக அவன் கழுத்தை நோக்கி பாய்ந்து கவ்வியது. அவன் கழுத்தில் இருந்து ரத்தம் பீச்சி அடித்தது. லோகேஷ் கீழே விழுந்து கதறக்கூட முடியாமல் கிளக் கிளக் என்று துடித்து கொண்டிருந்தான். ஏதேச்சையாக அவன் குப்பை தொட்டி பக்கம் பார்க்க காய்ந்து போன மல்லிகை பூச்சரம் ஒன்று குப்பை தொட்டி அருகே காற்றில் பறந்து கொண்டிருந்தது.